ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் கிச்சனில் உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் சைடு ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இதுக்கு பேர் ஆலோ பூனா மசாலான்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்காங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்காங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் தட்டி சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் 1/4 கப் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையானது குழம்புத்தூள் தான் தேவை. நம்ம வீட்டுக்கு எப்போயுமே அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மசாலாவே சேர்த்துக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்படி சேர்த்துக்கோங்க. எங்கள் மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்காது, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கர்ட் ரைஸ்க்கு, ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மூடி போட்டு மூடிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் 1 எடுத்திருக்கேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் நல்லா வெந்ததுக்கப்புறம், கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் ஆனியனும் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்குனா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபேவரட்டாக தான் இருக்கும். உருளைக்கிழங்குலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபி இருக்குது. அதில் இது ஒன்று நார்த் இந்தியன் சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ நான் க்ரீன் சில்லி 1 சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்காங்க. கறி மசாலா பவுடர் சேர்த்துக்காங்க. உங்கள்கிட்ட கறி மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் தனியாக கிராம்பு இதெல்லாம் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்காங்க. இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு. 2 உருளைக்கிழங்கை தோலை உரித்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை பாயில் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், மீடியமாக வெந்தால் போதும். பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். பாருங்கள், இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்கு. பச்சை வாசனை போய் நல்லாவே மசாலா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவோட நல்லா வெந்து வந்துருச்சு உருளைக்கிழங்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா குக் ஆகட்டும். இந்த ரெசிபி பூரி, சப்பாத்திக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்த் இந்தியன் சைடு ஃபேமஸான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு கறி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.